வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். ஒரு தனி மனிதனுடைய உளவியலுக்கும் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி சார்? என்னுடைய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் ஒரு சொசைட்டினுடைய குரோத்தை, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை எப்படி பாதிக்கும்? நீண்ட நெடுங்காலமாக அந்நியர்களால் ஆளப்பட்டதால் நம்முடைய சுய சிந்தனை மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வளங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து நாம் இன்னும் மீண்டு வர முடியவில்லை. ஆனால் இந்தியா நீண்ட நெடிய பாரம்பரியமிக்க 5000 ஆண்டுகளுக்கு மேலான பாரம்பரியமிக்க ஒரு நாடு இல்லையா? ஆனால் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இவையெல்லாம் 300 ஆண்டு கால வரலாறு உள்ளதுதான். உலக நாடுகள் எல்லாம் ஆடை என்கிற விஷயத்துக்கு வருவதற்கு முன்னாலே நெசவு என்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சவர்கள் இந்தியவர்கள். எனவே பாரம்பரியம் மட்டுமே ஒரு வளர்ச்சிக்கு உதவுமா? இல்லை இயற்கை வளங்களால மட்டுமே ஒரு நாடு முன்னேற முடியும்னா, ஜப்பான்லாம் தினம் தினம் நிலநடுக்கத்தை சந்திக்கிற நாடு. ஆனா அந்த நாடு வளர்ந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் இந்த சுவிட்சர்லாந்து இருக்கு, இந்த சாக்லேட் விளைவிப்பதற்கான கோகோன்னு ஒரு பொருள் இருக்கு இல்லையா, மூலப்பொருள், அது விளைவிக்கக்கூடிய சூழல் அந்த நாட்டில் இல்லை. ஆனால் அந்த நாடு தான் அதிகமாக சாக்லேட்டை உற்பத்தி செய்கிறது. விவசாய நிலங்கள் குறைவு. தங்களுடைய கால்நடைகளை மேய்ப்பதற்கு கூட அங்கே நிலங்கள் அவ்வளவா கிடையாது. ஆனால் பால் உற்பத்தி அங்கே அதிகமாக இருக்கிறது. அப்படின்னு சொன்னா அப்போ பாரம்பரியம் கிடையாது, இயற்கை சூழல் கிடையாது. ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு எது காரணம்? ஏன்னா இதெல்லாம் இருக்கிற நாடு கூட முன்னேறிக்கிட்டு இருக்கு. அப்புறம் இந்த பக்கம் வாங்க, ஒரு அறிவு நிலை மட்டும் காரணமானா நம்ம நாட்டு டாக்டர்களும் இன்ஜினியர்களுக்கும் உலக நாடுகள் எல்லாம் நல்ல மதிப்பு இருக்கு. எனவே வரலாற்று பாரம்பரியம் மட்டும் ஒரு நாட்டை முன்னேற்றி விடாது. இயற்கை வளங்கள் மட்டுமே ஒரு நாட்டை முன்னேற்றி விடாது. அறிவு பெருக்கம் மட்டுமே ஒரு நாட்டை முன்னேற்றி விடாது. அப்ப எதுதான் ஒரு நாட்டை முன்னேற்றும்? இப்படி ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? கல்வியிலும் பண்பாட்டிலும் செதுக்கப்படும் மனோபாவம். நான் சொன்ன இந்த உலக நாடுகள்லாம் எப்படி முன்னேறி இருக்குன்னா வெறும் பாரம்பரிய வரலாறு மட்டும் இல்லை. ஏன்னா நம்மளோட வரலாறு குறைந்த நாடுகள். வெறும் இயற்கை வளங்கள் மட்டும் இல்லை, இயற்கை வளங்களே இல்லாத நாடுகள். வெறும் டாக்டர் இன்ஜினியர்களால மட்டுமல்ல, அந்த மக்களிடத்தில் இருக்கிற விஷயம் என்ன, எந்த மனோபாவத்தால் அவர்கள் முன்னேறுகிறார்கள் அப்படிங்கிறத நீங்க யோசித்து பார்க்கணும். அவங்க கிட்ட இருக்கிற எது நம்ம கிட்ட இல்லைன்னா, ஒரு 8-9 விஷயங்களை பட்டியலிடுறாங்க. அவற்றை நான் உங்கள்கிட்ட சொல்றேன் பாரு. இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற நியதி, எந்த செயலிலும் அவர்கள் காட்டுகிற கண்ணியம், பொறுப்பை சுமக்கும் மனோபாவம், சட்டத்தையும் விதிகளையும் மதித்து நடந்து கொள்வது, மற்றவர்களின் உரிமையை மதிப்பது, தன் வேலையை நேசித்து செய்வது, நேரம் தவறாமல் இருப்பது, எந்த விஷயத்தையும் கச்சிதமாக நேரத்திற்குள் முடிப்பது, மன உறுதியோடு இருப்பது, எதிர்காலத்திற்கு சேமித்து வைப்பது, இவைகள்தான் முன்னேறிய நாடுகளில் வசிக்கிற மனிதர்களின் மனோபாவம். நான் சொன்ன இந்த பட்டியலில் நாம குறைவோடு இருக்கிறோமா இல்லையா? மனசாட்சியோடு ஒத்துக்கணும். இந்தியா பெரிய பாரம்பரியமிக்க நாடு, இந்தியாவில் செல்வ செழிப்பு இருக்கு, இந்தியாவில் எல்லா இயற்கை வளங்களும் இருக்கு. அதெல்லாம் இருந்தால் கூட இந்த குறைபாடுகள் மனிதனிடத்தில் இருந்தால், மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த சிறப்பு தன்மைகள் நம்மிடத்தில் குறைந்திருந்தால் எத்தனை வளமிக்க நாடும் வீழ்ச்சியடையும். எனவே நாட்டின் பெருமை பேசுவதை விட நம் மனோபாவத்தை மாற்றிக்கொள்வது அவசியம் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.